ரொம்ப பேருக்கு டவுட் இருக்கு. எலக்டிவ் சி செக்ஷன் சேஃபா, ரிப்பீட் சி செக்ஷன் நெசசரியா? சிசேரியன் நிறைய பேருக்கு நடக்குது. ஆனால் சிசேரியனுக்கும் ரிப்பீட் சிசேரியனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். சிசேரியன்னா என்னது? குழந்தை வெளியில் வர முடியல, இல்லை உட்காந்துருக்கு, இது மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால சிசேரியன் பண்ணுறாங்க இல்லையா? மொதல் சிசேரியனில் வயிறு இங்கே இருக்குன்னா கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பேண்டீஸ் போடுவீங்களா, அந்த கட் பண்ணுவாங்க. அது உள்ளே க்ளீனாக இருக்கும். ஸோ 1 2 3 4 5 அப்புறம் உள்ளேருந்து இப்படி எடுத்து குழந்தை எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் 5ஐயும் ஒவ்வொன்றா மெதுவாக தையல் போடுவாங்க. க்ளீனாக ரோடில் போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ரோட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி. ரெண்டாவது சிசேரியன் ரிப்பீட் சிசேரியன், ஏற்கனவே போட்ட ரோட்டில் அங்கங்கே குண்டும் குழியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் காயம் இருக்கும். ஸோ அப்போ தோல் மாத்திரம்தான் அந்த முந்தின காயத்தில் உள்ளே போவாங்க. அதுக்குள்ளே ஒவ்வொரு லேயருமே கொஞ்சம் 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 டிசெக்ட் பண்ணி எடுக்கணும். டிசெக்ட் பண்ணினா என்னது? முன்னாடி இருந்த காயத்தை லைட்டாக இது பண்ணி அதில் வேறு உள்ளுக்குள்ளார வேறு இன்னும் இல்லையான்னு பார்த்து இது பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல யூரின் பை இருக்குது, யூரின் பை டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல குடல் இருக்குது, குடல் இதோட கர்ப்பப்பையோட ஒட்டிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் கொழுப்பு கிரேட்டர் ஒமெண்டம் சொல்லுவோம், அது இங்கே எங்கேயாவது ஒட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி உள்ள இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு மெதுவாக பார்த்து தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது சிசேரியன் எப்பயுமே ஃபஸ்ட்டு சிசேரியனோட கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி. மூணாவது சிசேரியன் அதை விட அதிகமாக இருக்கும். ஒரு தடவை பண்ணி புண்ணு ஆறி இருக்கும், அந்த புண்ணு மேலே ஆறின புண்ணு மேலே இன்னொரு தடவை பண்ணுவாங்க, அது புண்ணு ஆறி இருக்கும். ஸோ 2 புண்ணு ஆறுனதில் பண்ணும்போது அதில் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் ஜாஸ்தி தான் இருக்கும். ஆனால் 2 குழந்தையோட தான் நிறுத்தணுமா அப்படின்னு சொல்லி 3 4 5 கூட பெற்றுக்கலாம். சம்டைம்ஸ் நஞ்சு மாத்திரம் எதோட ஒட்டாமல் பார்த்துப்பாங்க, அதுக்கு எம்ஆர்ஐ ஸ்டடீஸ் எடுப்பாங்க. ஸோ முடிஞ்சளவு சிசேரியன் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. ஸோ ஃபஸ்ட்டு சிசேரியன் அப்போ ஈஸியாக நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அது செகண்ட் சிசேரியன் மூணாவது சிசேரியனுக்கும் உள்ள குட்டி பிரச்சனை இருக்க வாய்ப்பு இருக்கும். இதில் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ கர்ப்பப்பை இந்த இடத்துல இருக்கும். அப்போ அது இங்கே வயிற்றில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அப்போ கர்ப்பப்பை சுருங்கும் போதும் கொஞ்சம் இங்கே அங்கே அது ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உடலுறு பண்ணும்போது வலி இருக்கும், அந்த அடிஷன்ஸ்னு சொல்லுவோம். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நல்லது. அதனால் உங்களுக்கு முயற்சி எடுத்து சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு நீங்களும் முன்னுக்கு வருவீங்க, மருத்துவர்களும் அதுக்குள்ளே ரிஸ்கையும் எடுத்து உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆக்கிறது தான் கரெக்டுன்னு பண்ணுவாங்க. மொதல் சிசேரியனுக்கும் செகண்ட் சிசேரியனுக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. மொதல் சிசேரியனுக்கு எப்போ எந்திரிச்சு நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலில் மரத்து போகும், இப்போ போட ஊசி போட்டுப்போம், அது 8 மணி நேரம் ஆகும். அந்த 8 மணி நேரத்தில் கால் நல்லபடியாக ஆகிடும். 8 மணி நேரத்துக்கு அப்புறமே நீங்கள் எந்திரிச்சு டாய்லெட் போனீங்கன்னா அது நல்லது. ஆனால் வலி இருக்குது அப்படின்னு நிறைய கர்ப்பிணிகள் ஒரு நாள் எந்திரிக்கவே மாட்டாங்க, படுத்த படுக்கையாக இருப்பாங்க. அதனால் வலிக்குள்ள மருந்து மாத்திரை டாக்டர்ஸ் கரெக்டாக பார்த்து கொடுப்பாங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எந்திரிச்சு நீங்கள் டாய்லெட் போகலாம். ரூமுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் அங்கே நடக்கணும். நடந்தீங்கன்னா தான் குடல் மூவ் ஆகி காற்று போகும், உடனே ஃபுட்டு கொடுப்பாங்க. இல்லைனா காற்று போகல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை 3 நாள் பட்னி போட்டுருவாங்க. வெறும் தண்ணி மாத்திரம் குடிப்பாங்க, கையில் ட்ரிப்பு குத்துக்குன்னு குத்திகிட்டே இருப்பாங்க. நம்ம பால் கொடுக்கறதுக்கும் அந்த கையை குத்துறதும் வலிக்கும். ஸோ முடிஞ்ச அளவு 8 மணி நேரம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் எந்திரிச்சு வாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் குடல் ஈஸியாக மூவ் ஆயிரும். ஈஸியாக மூவ் ஆகிடுச்சுன்னா உடனே உங்களுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கையில் இருக்கிற இந்த இதெல்லாம் பால் கொடுக்குறது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. இதே செகண்ட் சிசேரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால குடலில் ஏதாவது ஒரு டச் பண்ணிட்டாங்க, இல்லை பிளாடரில் ஏதாவது ஒரு இது இருக்குது, அதெல்லாம் ரேர் தான். பட் இருந்தால் தெரிஞ்சுக்கிறது அது இருந்துச்சுன்னா அதுக்காக ஒரு 1 2 தாமதம் ஆகும் ரெக்கவரி. பட் ஸ்டில் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எந்திரிச்சு உங்களால் ரூமுக்குள்ளே நடக்க முடியும், 24 ஹவர்ஸ்க்குள்ளே டாய்லெட் போக முடியும், பாப்பாவை தூக்கி ஃபீட் பண்ண முடியும், அந்த வேலைகள்லாம் செய்யலாம். ஆனால் வலிக்குள்ளே மாத்திரை கட்டாயம் போடணும். வலிக்குள்ளே மாத்திரை போடலைன்னு வச்சுக்கோங்க, அந்த வலி வரும் இருக்குங்கிற சிந்தனையிலேயே உங்களுக்கு போஸ்ட் நேட்டல் டிப்ரெஷன் வர வாய்ப்புகள் இருக்கும். பின்னாடியும் ரெக்கவரியும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ மொதல் 5 நாளைக்கு கட்டாயம் வலி மாத்திரை தேவை. அந்த வலி இல்லாமல் புண்ணு ஆறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவீங்க. வெயிட் அதிகம் போட மாட்டீங்க, இல்லைனா வெயிட் அதிகம் போட்டுருவீங்க. மூணாவது சிசேரியன் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள காம்ப்ளிகேஷன் இன்னும் ஜாஸ்தி. அது மாதிரி சமயத்தில் சம்டைம்ஸ் காலில் ரத்த கட்டு டிவிடின்னு சொல்லுவாங்க, அது வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்காக உள்ள ப்ரொஃபலாக்சிஸ் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. டெய்லி ஒரு டோஸ் போடுவாங்க, நீங்கள் எந்திரிச்சு நடக்கிற வரைக்கும். இல்லைனா ஒரு 18 நாளைக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு நாள் போட சொல்லுவாங்க. அது மெயினாக ஒரு 70 கிலோக்கு மேலே வெயிட் இருக்கவங்களுக்கு கட்டாயம் போடணும். இல்லை குடும்பத்தில் யாருக்காவது இந்த இரத்த கட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு டிவிடின்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கட்டாயம் இது போடுவாங்க.
ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு சிசேரியனுக்கு உள்ள இது. ஏதாவது ஒரு சிசேரியனுக்கு அப்புறம் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள காம்ப்ளிகேஷன் இன்னும் அதிகம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கர்ப்பப்பை கீழே தையல் போடுறது, அங்கே வந்து பெருசாக மசில் இருக்காது, வெறும் சாஃப்ட் டிஷ்யூ தான் இருக்கும். ஸோ தையல் போடுறது ஈஸியாக இருக்கும், புண்ணும் ஈஸியாக ஆகிடும். பட் அதே இது டியூப்பில் இருக்கும்போது அந்த கர்ப்பப்பை வந்து சுருங்காமல் மேலே பண்ணும்போது அந்த கர்ப்பப்பை வந்து சாதாரணமாக ஒரு குட்டியாக மெலீஸாக இருக்கும். ஆனால் அது இந்த தடியாக இருக்கும், இல்லாட்டி இந்த தடியாக இருக்கும். அந்த தடியாக இருக்கும்போது அதில் வந்து கட் பண்ணும்போது அது அந்த புண்ணு ஆறுறது கொஞ்சம் டைம் ஆகும். அந்த புண்ணு ஆறும் போது அது வயிற்றில் அப்டாமினல் வாலில் ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது இழுக்க இழுக்க இந்த வலி அந்த பக்கம் இருக்கும். அதுக்காக பின்ன ஒரு லாப்ரோஸ்கோப் பண்ண வேண்டியும். இது 1000 2 பேருக்கு தான். பட் இட் இஸ் அவாய்டபிள் இது. அதனால் முடிஞ்ச அளவு சிசேரியன் செக்ஷன் கூட ஃபேமிலி பிளானிங் பண்ணாதீங்க. ஒரு ஆப்ரேஷன் தான் அதோட சேர்ந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ரிஸ்க் எதுக்கு? 6 மந்த்ஸ் கழிச்சு லேப்ரோஸ்கோப்பில் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு சேஃப். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சர்ஜரிக்காக போகணும். பட் ஸ்டில் உங்களுக்கு இந்த காம்ப்ளிகேஷன் இருக்காது. இந்த வயிற்றுலேருந்து இங்கேருந்து அடிஷன்ஸ் இருக்கிறது, இப்படி நடந்தால் கொஞ்சம் வலிக்கும், இப்படி படுத்தா வலிக்கும், இல்லை உடலுறு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஹஸ்பண்ட் பாவம் அவர் சிகரெட் குடிக்காருப்பார், இல்லாட்டி அவர் ஆல்கோஹால் குடிக்காருப்பார், இல்லாட்டி கோவம் அவருக்கு நிறையா வரும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் குடும்பத்தில் வரும். ஸோ சிசேரியனால் உள்ள காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் இன்னொரு வீடியோவில் நார்மல் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன, சிசேரியன் செக்ஷன் காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்னு தெளிவாக போடுறோம். அதையும் பாருங்கள். முடிஞ்சோட இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதில் டவுட்ஸ் இருக்கவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். ஸோ சிசேரியன் செக்ஷன் இட் பிகம் அ காமன் சர்ஜரி. ரிப்பீட் சிசேரியன் அதுவும் காமன் ஆகிட்டு வருது. இது மூணையும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்கேஸ் பெயின் எதுன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கரெக்டான டயத்தில் டாக்டரையோ நர்ஸையோ கேட்டு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் நீங்களே எடுத்துப்பீங்க. இப்போ என்ன வலி மாத்திரை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது கேட்பீங்க. மோஸ்ட்லி ஃபஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து ஓபிஹெச்னு சொல்லுவாங்க. மார்ஃபின், பெத்தடின், இல்லை போர்ட்வின் இந்த மாதிரி டாக்டர்ஸே போட்டுருவாங்க ஒரு 24 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உணவு சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா இந்த டைக்ளோஃபெனாக் குரூப் ஆஃப் மாத்திரை சேர்த்து அதோட பேரஸ்டமாலும் கொடுப்பாங்க, இல்லை ட்ரெமடால்னு ஒரு இது கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த பேரை வச்சு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஜென்ரலாக இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். 2வது நாளுக்கு அப்புறம் எல்லா மாதிரியும் ஸ்டாப் பண்ணிட்டு பேரஸ்டமால் மாத்திரை காலையில் 2, மத்தியானம் 2, நைட் 2 ரெகுலராக ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. எந்த பெயினும் இருக்காது. ஆனால் பெயின் வந்த பிறகு மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் பெயின் இருக்கும். ஸோ காலையில் வலி இல்லைனாலும் ஒரு 2 பேரஸ்டமால் வெறும் வயிற்றுலேயே சாப்பிட்லாம். மத்தியானம் 2, ராத்திரி 2. 650 கிடையாதுங்க, 500 mg டேப்லெட்டு 2 மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கர்ப்பப்பை சுருங்குறனால உள்ள பெயினும் போயிடும், பால் கொடுக்குறனால உள்ள பெயினும் இருக்கும், அதுவும் போயிடும். இந்த சிசேரியன் ஆப்ரேஷன் இல்லை நார்மல் டெலிவரி கீழே இருக்கிற அந்த பெயின் எல்லாமே போயிடும். அதனால் வலிக்குள்ள மருந்து மாத்திரை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. அது இருந்தால் தான் உங்களுக்கு ரெக்கவரி ஏர்லியாக இருக்கும். முடிஞ்சளவு மாத்திரையை வந்து பேரஸ்டமால் தவிர பாக்கி இருக்க மாத்திரைகள்லாம் வெறும் வயிற்றில் சாப்பிடக்கூடாது. டாக்டர்ஸ் எப்படி சாப்பிட சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி.